சின்ன வயசுல கிராமத்துல செங்கல் குண்டு செஞ்சு விளையாடுவோம். ஒரு அடி சும்மா குண்டு தூள் தூளா போயிடும். கச்சட்டி காதுல குண்டு செஞ்சா மாக்கல் குண்டு. ஆனா இந்த குண்டு விளையாடுறதை விட இந்த குண்டு செய்யற சுகம் இருக்கு பாருங்களேன், ரொம்ப சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு. யாரும் பம்பரம் கொண்டாடலையா? கொத்து பம்பரம் விளையாடி இருக்கலாமே. ஏன் கொண்டாடல? இந்த கிட்டிப்புள்ள அதுவும் கூட தான் நல்ல விளையாட்டு, நம்ம தேசிய விளையாட்டு. ஆனா இந்த சீட்டு கட்டு எப்ப நம்ம தேசத்துக்கு வந்தது? எப்ப வந்தது? ஆனா இப்ப இதுவும் தான் தேசியமாயி போச்சு. நீ ஏன் இந்த விளையாட்டுல இவ்வளவு ஆர்வம் காட்டுற? வாயை மூடிக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்க்க முடியாத உன்னால? நீ காட்டுற ஆர்வத்துல இந்த இவனுங்களுக்கு ஒரு குஷி பிறந்து போடுது. நேரங்காலம் இல்லாம சாப்பாடு தண்ணி இல்லாம ஆட வச்சுறானுங்க. விளையாட்டுல வெறி பிடிச்சிருச்சுன்னா தலகால் போறதும் தெரியாது, வேட்டி வளர்கிறதும் தெரியாது. ரொம்ப ஆர்வம் காட்டாங்க, சும்மா வேடிக்கை பாருவோம் பாட்டுக்கு. நான் பார்க்கல, நானும் இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அது எப்படி வேடிக்கை பார்த்தா வேகம் வரதான செய்யுது? அது எப்படி நிதானமா இருந்தா வேகம் வருமா? எங்க நிதானமா இருக்க முடியுது? மாரியம்மன் கோவில் தீமிதியில வேடிக்கை பார்க்கிற நமக்கு வேகம் வந்துடலையா? தணல்ல குண்டு குண்டா கிடக்கிற தணல்ல படுத்து அங்க பிரதட்சணம் பண்ணணும் போல வேகம் வந்துடலையா? காவடி குத்து குத்துனா கூத்தாடணும் போல இருக்கு. சாமி வந்துருவா. மௌனமா நின்னாலும் நம்ம தொண்டையில சத்தம் கேட்கலையா? இது இந்த உடம்போட பிறந்தது, உடம்போட தான் போகும். இவ்வளவு நல்லா சிந்திக்கிறியே, கொஞ்சம் நிதானமா இருந்து பாரு. முடியுதான்னு பாரு. ஏன் முடியாதுன்னு முதல்ல முடிவு கட்டிக்கிற? சட்டாம் போயா, நாயம் சொல்ல வந்துட்டார் நாயம். உன்னால சும்மா இருக்க முடிஞ்சுதா? புத்தி சொல்ல தோணுதுல? ஒன்னா சும்மா இருக்க முடியாம ஊரானுக்கு வாத்தியார் அவர்ல. நிதானமா வேடிக்கை பாருவோம் பாட்டுக்கு. இல்ல வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்க, காந்தியார் குரங்கு மாதிரி காதை பத்திக்க, கண்ணை மூடிக்க, வாயை பத்திக்க. போ வீட்டுக்குள்ள போய் விளையாடு போ. நல்லது சொன்னா எங்க ஏறுது? ரத்தத்திலேயே ஊறி போச்சு. பரம்பரையா ரத்தமும் தோலும் எலும்பும் சதையும் அதுவாவே இருக்கு. காட்டுல வேட்டை என்ன கூட்டங்கிறதுக்கு மனுஷன் இன்னும் சாட்சியா இருக்கான். போயா சபாஷ், பாத்தீங்களா எவ்வளவு பிரமாதமான விளையாட்டு? இனிமே நம்ம இதையே விளையாடுவோம். இந்த விளையாட்டுல ஒருத்தன் பாக்கி இல்லாம எல்லாரும் கலந்துக்கணும்.
சமங்கிற வித்தியாசம் இல்லாம போயிருமே. இந்த விளையாட்டு எல்லாரும் சமமாக்கிடும். ஆமா, எல்லாரும் சமம். ஆனா போயனா ஒரே அபத்தமா இருக்கே. போயன்னு வேண்டாமே, இது காரணமா வேற எது விளையாட்டு கண்டுபிடிப்போம். போயாங்கிறதுல என்னத்தை கண்டுபிடிக்கிறது? வேணா வாயன்னு சொல்லலாமா? இல்ல, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை? கோஸ்டியூம் போடுற விளையாட்டு. யோ, கோஸ்டியூம் போடுறதெல்லாம் ஒரு விளையாட்டா? யோ, போயா கோஸ்டியூம் போடுறது ஒரு விளையாட்டு இல்லாம பின்ன என்ன? ஆமாயா கோஷம் போடுறது கூட ஒரு விளையாட்டு தான் தோணுது. கோஷம் போடுறதுல என்னையா லாபம் இருக்கு? தொண்டை வறண்டு புண்ணா போகும். அதெல்லாம் இல்ல, கோஷம் மனதுக்கு தெம்ப தருது, உற்சாகம் மூட்டுது, சோம்பலை விரட்டுது, சுறுசுறுப்பாக்குது. மனோ தத்துவமே கோஷத்துக்குள்ள மறைஞ்சு கிடக்கு. கோஷத்தால தேசத்தை எழுப்பிடலாம். ஆமாயா, கோஷத்தால முடியாததே இல்லைன்னு தோணுது. அப்போ நம்ம கோஷம் போடலாம். என்ன கோஷம் போடுறது? வாழ்க வாழ்கன்னு தின்ன முட்டை கத்துவோம். வாழ்க வாழ்கன்னு அடுப்பு தட்டுனா அதுக்கு ஒளிகள் கத்தலாமே. ஒளிகள் கத்தக்கூடாது, நம்ம சக்தி வீண். நம்ம வாழ்கனே கத்துவோம். வாழ்றது நல்லா வாழ்ந்தா ஒளியறது தானா ஒளியும். அது எப்படி? வாழ்றது நல்லா வாழணும்னா ஒளியறது ஒளிச்சாவணும். ஒளிச்சு கட்டியாகும். பயிர் வளர முளையில கிள்ளி எறியணும். வேரோட புடுங்கி எறியணும். ஆணி வேர் அடுக்காம புடுங்கி எறியணும். புடுங்கின இடத்துல மீண்டும் முளைக்காம இருக்க வெந்நீரை தலைக்க காய்ச்சி ஊத்தணும். இல்ல லாவகம் ஊத்தணும். ஒரு தப்பு நடந்து போச்சு, பெரிய தப்பு நடந்து போச்சு. யாருமே கவனிக்காம நடந்து போச்சு, பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? யாருக்கு தப்பு? நான் பண்ணல, அவன்தான். நானும் பண்ணல, அவன்தான். நானும் பண்ணல, அவன்தான். நானும் பண்ணல, அவன்தான். நானும் பண்ணல, அவன்தான். பாத்தீங்களா, உண்மையை யாராலையும் மறைச்சு வைக்க முடியாது. தெரிஞ்சு போச்சா? ஆமா, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த தப்ப செஞ்சீங்க.
நம்ம கோஷம் போடுறத பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். ஆமா, அப்புறம் ஏன் முளையில கீழ்றது, வேரோட புடுங்கிறது, திராவகம் ஊத்துறதுன்னு ஏன் ஆரம்பிச்சீங்க? கோஷத்தை மறந்து காரியத்துக்குள்ள உங்களுக்கு எப்படி ஞாபகம் போலாம்? கோஷம் வேற, காரியம் வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க, புரியுதா? ஆமா ஆமா, இவர் சொல்றது ரொம்ப சரி. நாம ரெண்டையும் போட்டு குழம்பிக்க கூடாது. அப்போ நம்ம கோஷம் போடலாம். இப்பவே உடனே போடலாம் கோஷம். ஆனா என்ன கோஷம் போடுறது? சீட்டு கட்டு கோஷ்டி, கோழி குண்டு கோஷ்டின்னு ரெண்டா பிரிச்சிருவோம். நாங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டோம். நாங்களும் ஒத்துக்க மாட்டோம். சரி, நாங்க ஒத்துக்கிறோம். அப்ப நாங்களே ஒத்துக்கிறோம். கோழி குண்டு கோஷ்டி ஒழிக, சீட்டு கட்டு கோஷ்டி ஒழிக, சீட்டு கட்டு கோஷ்டி பாருங்க, கோழி குண்டு கோஷ்டி பாருங்க. பாத்தீங்களா கோஷ்டி கோஷம், சீட்டு கட்டு கோஷ்டி, கோழி குண்டு கோஷ்டி. வாழ்க ஒழிக ஒழிக, வாழ்க வாழ்க ஒழிக ஒழிக வாழ்க. எப்படி கவிதை மாதிரி இருக்கு பாத்தீங்களா? கவிதை மாதிரி. நல்ல யோசனை. எங்க கோஷ்டிக்கு நான் ஒரு கவிதை எழுத போறேன். எங்க கோஷ்டி ஒண்ணு சளைச்சது இல்ல, நானும் எழுதுறேன். உங்களை திருத்தவே முடியாது. தெரிஞ்சு போச்சு. கோஷம் போட வேண்டிய இடத்துல காரியம் செய்வீங்க, காரியம் செய்ய வேண்டிய இடத்துல கோஷம் போடுறீங்க. தண்ணி ஒரு கோஷமா என்ன? அத போய் யாராவது எடுத்துட்டு வரணும். போங்க, யாராவது போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. தவுச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறது புண்ணியம்னு சொல்லுவாங்க. போங்க.
என்ன அமிர்தமா? அமிர்தமா? போஷம் போட்ட தொண்டைக்கு தண்ணி அமிர்தமா இல்லையா? அமிர்தம் தான், அமிர்தம் தான். ஆனா நாம இனிமே வெற்றி தோல்வி உள்ள விளையாட்டே விளையாடலாமே. சுறுசுறுப்பு தருது கோஷமே, சோம்பலையும் தருது. இந்த மனுஷ விளையாட்டே வேண்டாம்பா, விரோதம் வருது. ஒரு பறவை விளையாட்டு, காட்டு பறவையா வீட்டு பறவையா? காட்டு மிருகமா வீட்டு மிருகமா? காட்டு பறவை. சீச்சி, நம்ம நாட்டு பறவை. இல்ல இல்ல, இந்த மிருக விளையாட்டு வேணாம். அது மனுஷனை போல தரையில் நடக்கிற காரியம் இல்ல. பறவை விளையாட்டு, ஆகாயத்துல பறக்கிற விளையாட்டு. அப்ப நம்ம ஒரு விளையாட்டை கண்டுபிடிப்போம். என்ன விளையாட்டு? வெற்றி தோல்வி உள்ள விளையாட்டு. உங்க யாருக்காவது காக்கா கூச்சாக்குள்ள கூழாங்கல்ல போட்ட கதை தெரியுமா? தெரியுமா? கொக்கோ நிறைய தட்டல பாயாசம் குடிச்ச கதை தெரியும்? சீச்சி, அந்த பழம் புளிக்கும், அந்த கதை தெரியும்? காக்கா வாயில வடையோட நரிக்காக ஒரு சங்கீதம் பாடின கதை தெரியும்? கொக்கு நிறையும் தொண்டையில எலும்பெடுத்த கதை தெரியும்? அப்போ உங்க யாருக்கும் காக்கா கூஜாக்குள்ள கூழாங்கல் போட்ட கதை தெரியாதா? தெரியும் தெரியும் தெரியும். இப்போ அதுதான் நம்ம விளையாட்டு.
இன்னும் ஒரு கல்லு போட்டா யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சிடும். ஆனா இந்த ஒரு கல்ல யாரு போடுவாங்க? என்னை இந்த வம்பளையே இழுக்காதீங்க. என்ன இந்த வம்பளை இழுக்காதீங்க. இது வம்பு இல்ல, ஒரு விளையாட்டு. இல்ல இல்ல, இது வம்புதான். இது வம்பு இல்ல, ஒரு விதமான விளையாட்டு. இல்ல இல்ல, இது வம்புதான். ஓ, இது வம்பு இல்ல, ஒரு விளையாட்டு. இதுல உங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கு, அத நீங்க தான் செய்யணும். வேற யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. அப்படின்னா உங்களை மாதிரியே எனக்கும் சில விருப்ப வெறுப்புகள்லாம் இருக்கு. அதை நான் சொன்னா யாரும் கோவிச்சுக்க மாட்டீங்கல்ல? கோவிச்சுக்க மாட்டோம். அப்போ உங்க பாக்க காப்பாத்துவீங்கல்ல? காப்பாத்துறோம் காப்பாத்துறோம் காப்பாத்துறோம். அப்ப எனக்கு இந்த சீட்டு கட்டு கோஷ்டி பிடிக்காது. ஏன்னா அது மனிதனை அடிமையாக்கிறோம். அதுவும் இல்லாம இது நம்ம தேசத்தாட்டமும் கிடையாது. ஆனா நம்ம கோடிக்குட்டை இது நம்ம ஆட்டம், நம்ம தேசிய ஆட்டம். அதனால என்னோட கல்லு